கூலி வந்து பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தக் லைஃப் வந்து கண்டிப்பாக கமல் சாருக்கு விக்ரம் படம் 450 கோடினா இது 500-600 கோடி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கேன். கூலி எனக்கு வந்து 1000 கோடி பண்ணணும், தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஜனநாயகன் படம் வந்து அவருக்கு போகும்போது ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனோட விஜய் சார் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் சினிமா. எல்லா சினிமாவும் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அந்தந்த ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க அவருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இப்போ மதராசின்னு ஒரு படம் முருகதாஸாக இருக்கும், ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய வெற்றி பயணத்தில் இருக்கும்போது இந்த படம் அவருடைய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும். இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்பில் இருக்கும் எல்லா படங்களுமே. ஓகே. நீங்கள் ஜனநாயகம் பற்றி பேசும்போது வந்துட்டு பராசக்தியும் ஜனநாயகனும் லைக் பொங்கலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குல்ல சார். லைக் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை லைக் ஒரு அரசியல் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேர்ன் பண்ணுறாங்களே சார், அது அப்படியா சார்? அதெல்லாம் இருக்காது, அது அரசியலே கிடையாது. அது வந்து ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் படம், அவங்க வந்து அரசியல் படமாகவே கொண்டு வரல. பராசக்தி வந்து ஒரு அரசியல் காமிக்கிற ஒரு படம், அரசியல் படம் கிடையாது. அது வந்து அரசியல் 1965 நடந்த இந்தி எதிர்ப்பு வச்சு ஒரு பேஸ் பண்ணி ஒரு கதை. அது வந்து ஒரு பயோபிக் கிடையாது, ஒரு செமி பயோபிக்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு வேவ் ஒன்று இருக்கும் ஆடியன்ஸ் மத்தியில். வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா, இந்தி எதிர்ப்பு வந்து இவ்வளோ பெருசாக நடந்திருக்கா, தமிழர்கள் இவ்வளோ பேர் போராடினாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படம். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு சூரரை போட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது இப்படிலாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு ஏர்லைன் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம வந்து பார்த்து ஃபீல் பண்ணோம்ல. அந்த மாதிரி வந்து 1965 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ரொம்ப அருமையாக சுதா கொங்கரா கொடுப்பாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன்.